கள்ளக்குறிச்சியில் உள்ள நூலகமானது சொந்த கட்டிடம் இல்லாத 27 ஆண்டுகளாக வாடகையில் இயங்கி வருகிறது. அந்த பகுதி வாசகர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நூலகங்கள் இல்லை அப்படிங்கிறதும், நிரந்தரமாக ஒரு நூலகம் கொண்டு வர வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி மக்கள் ஒரு கோரிக்கை விடுக்கின்றனர். அது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்துக்கு அடுத்தபடியாக புதிய மாவட்டம் உருவாகும் அளவில் வளர்ந்து வரக்கூடிய நகரம்தான் கள்ளக்குறிச்சி. இங்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே சுமார் 27 ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி கிளை நூலகம் செயல்பட்டு வந்தது. இந்த கிளை நூலகம் சுமார் 700 ரூபாய் வாடகையில் 27 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. 42,000 புத்தகங்கள், 6,000 உறுப்பினர்கள் என இந்த நூலகத்துக்கு மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்புடன் செயல்பட்டு வந்தது. இந்த நூலகத்துல அனைத்து வசதிகளும் இருந்து கிட்டத்தட்ட 28 வருஷமா கள்ளக்குறிச்சியில இந்த நூலகம் இயங்கிட்டு வருது. 28 வருஷமாவே வாடகைக்கு கொடுத்து தான் இயங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது சொந்த கட்டிடம் இல்லாததால் நூலகம் மாற்றப்பட்டு வைஷ்ணவி நகரில் இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்த இடமானது கள்ளக்குறிச்சி நகரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கும் ஏற்கனவே நூலகத்தின் தொடர் வாசகர்களும் பயனடையாத வண்ணம் உள்ளது. நூலகம் தற்போது ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய கட்டடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரையில் கணினி இணைப்புகள் வழங்கப்படவில்லை. நூல்கள் துறை வாரியாக அடுக்கப்படாமலும் உள்ளன. இதனால் நூலகத்தை இடமாற்றம் செய்தும் முழுமையான பயன்பாட்டுக்கு வரவில்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்குது. அதாவது மாணவர்களை ஒரு மையப்பகுதியில் வச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு மெயின் ரோட்டில் வச்சாலோ தெரியும். ஒரு வனாந்திர காடு, பொட்டக்காடுன்னு சொல்லாமல் அந்த மாதிரி பகுதியில் வச்சுருக்காங்க. தயவுசெய்து இந்த காட்டில் இருந்து ஊர் பகுதி கொண்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. மேலும் தற்போது அமைந்துள்ள இடமானது ஊரின் ஒதுக்குப்புறத்தில் அமைய பெற்றதால் இங்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் குறைவு. மேலும் பெண்கள், குழந்தைகள் தொலைதூரம் வந்து செல்வதால் பாதுகாப்பும் கேள்விக்குறியாவதாக நூலகத்துக்கு வருவதை பெரும்பாலும் தவிர்த்து விடுகிறார்கள். ஆகையால் இந்த நூலகத்தை ஊர் மக்கள் பயனடையும் வகையிலான ஒரு இடத்தில் நிரந்தர கட்டடத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.